வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம ரிட்டர்ன் ஆஃப் மவுண்ட் வாசெக்டோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன சாப்டர்ஸ்ல நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம சியங்மிங் எல்லா அந்த தேர்ட் கிளாஸ் டிசிபிள்ஸோட ஃபைட் முடிஞ்ச உடனே உள்ள களத்துல இறங்கி இருப்பான். இறங்கி இந்த சதர்ன் எட்ஜ் செக்ட்டுக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த செகண்ட் கிளாஸ் டிசிபிள்ஸோட சண்டை போட போறேன்னு சொல்லியிருப்பான். இந்த சண்டையை ஃபர்ஸ்ட் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் எல்லாரும் ஏத்துக்கிருப்பாங்க. ஏத்துக்கிட்டோனே ஃபர்ஸ்ட் எல்லாருமே நம்ம சியங்மிங் அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணுவாங்க. ஆனா போக போக நம்ம சியங்மிங் ஒரு செகண்ட் கிளாஸ் டிசிபிள்ஸா தோக்கடிச்சுக்கிட்டே வருவான். அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியா தோக்கடிப்பான். அதை பார்த்தோன்னே எல்லாருக்குள்ளயுமே பயம் ஆற ஆரம்பிச்சிடும். ஒரு வழியா நம்ம சியங்மிங் மொத்தம் 9 பேரை தோக்கடிச்சிட்டான். ஃபைனலா லீ சாங் பேக்கு தோக்கடிச்சதோட சேர்த்து மொத்தம் 9 பேர் ஆயிட்டாங்க. இப்ப ஒரே ஒருத்த மட்டும் தான் மிச்சம் இருக்கான், ஜின் கியோம் ரியோங். சோ இவனையும் தோக்கடிச்சிட்டா மொத்தமா நம்ம சியங்மிங் 10 பேரையும் தோக்கடிச்சு 10 கன்சிக்யூட்டிவான வின்ஸ் எடுத்துருவான். சோ இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம். இப்ப அதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இப்ப அடுத்த சாப்டர் ஆரம்பிச்சோனே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் காட்டுறது யாருன்னா நம்ம செக்டர் லீடர் தான். நம்ம செக்டர் லீடர் எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காருன்னா, இப்படி ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி மவுண்ட் வாசெக்டோட ஹிஸ்டரியில நடந்திருக்கான்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அவரால் நம்பவே முடியல. பிளம் பிளாசம் ஸ்வாட் செயின்ட்னு ஒருத்தவன் இருந்தப்ப கூட மவுண்ட் வாசெக்ட்ல பெட்டர் ரெப்புடேஷன் இருந்துச்சு. ஆனா இப்படி ஒரு விஷயம் எங்கேயுமே ஹிஸ்டரியில நடக்கவே இல்லை. அதுவும் மவுண்ட் வாசெக்டோட ஹிஸ்டரியில நடக்கவே இல்லை. எவ்வளோ நாள் ஆச்சு இப்படி ஒரு காட்சியை பார்க்கறதுக்கு. மவுண்ட் வாசெக்ட் இன்னொரு செக்ட்டுக்கு முன்னாடி இப்படி பெருமையா தலை தூக்கி நிக்கிறத பாக்குறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. பிளம் பிளாசம் ஸ்வாட் செயின்ட் இருக்கப்ப இது நடந்திருக்காதுதான். ஏன்னா அப்ப அவனை எதிர்த்து யாரும் சண்டை போடுறதுக்கு ரெடியா இல்ல. இப்ப எல்லாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி சண்டை போட வந்தாங்க. அவன் யாருன்றத காட்டுறான், அவ்வளவுதான். அப்ப நம்ம செக்டர் லீடருக்கு பக்கத்துல உட்காந்துருக்க நம்ம ஹியூன் சாங் பேச வருவாரு. உடனே நம்ம செக்டர் லீடர் சொல்லிடுவாரு, எதுவும் பேசாத, நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்ம சியங்மிங் நமக்கு இன்னும் வேற ஏதோ பெருசா உன்னை காட்ட போறான்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லுவாரு. கண்டிப்பா காட்ட தான் போறான். நம்ம சியங்மிங்கும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஜின்னு உள்ள களத்துல இறங்கின உடனே அவன் சுத்தி இருக்கிறவங்க எல்லார பத்தியும் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். சுத்தி இருக்கிற செகண்ட் கிளாஸ் டிசிபிள்ஸ், மிச்சம் இருக்கிற அந்த தேர்ட் கிளாஸ் டிசிபிள்ஸ் எல்லாரும் நம்ம ஜின்னை எப்பயுமே பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட பாப்பானுங்க. அதாவது எல்லாரும் இவன் கண்டிப்பா ஜெயிச்சுட்டு வந்துருவான் அப்படின்ற மாதிரியே தான் இவனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இவன் சண்டைக்குள்ள போகும்போது தான். ஆனா இப்ப நம்ம சியங்மிங்க்கு எதிராக இவன் வரும்போது எல்லாரும் அவனை பார்க்குற பார்வை ஒரு பயத்தோட இருக்கு. எங்க சியங்மிங் கிட்ட தோத்துருவானோன்னு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் வந்துருச்சு. இந்த டவுட்டே நம்ம ஜின்னுக்கு கோவத்தை ஏற்படுத்துது. அப்படி ஒரு டவுட்டை கொண்டு வந்த ஒரு சின்ன பையன் வெறும் ஒரு அரை நாள்ல நம்ம ஜின்னு பல வருஷமா சேர்த்து வச்ச எல்லாத்தையுமே மாத்திட்டான். இதை பார்த்த உடனே நம்ம ஜின்னு நம்ம சியங்மிங்க பார்த்து கேட்பான், இப்ப நீ பண்ணதுக்கெல்லாம் உன்னை நான் பாராட்டணுமான்னு. எனக்கு எந்த பாராட்டும் தேவையில்ல. ஏன்னா வெறும் என்னை விட வீக்கா இருக்கிற ஆளுங்களை தோக்கடிச்சதுக்கு பாராட்டி எடுத்தா அது எனக்கு நல்லா இருக்காது அப்படின்பா. இதை கேட்ட உடனே நம்ம ஜின்னுக்கு இன்னும் கோவம் வர ஆரம்பிச்சிடும். நம்ம ஜின்னு நம்ம சியங்மிங்க பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் நாள் இருக்குல்ல, முதல்ல வந்த உடனே பார்த்தான்ல, அப்பல இருந்தே இவனை சுத்தமா பிடிக்காம தான் இருந்துச்சு. ஆனா இப்ப நம்ம சியங்மிங் இவனுக்கே எதிர்த்து நிக்கிற அளவுக்கு வந்துட்டான். நம்ம ஜின்னு சொல்லுவான், நீ உண்மையிலே ஸ்ட்ராங்கான ஒரு ஆளுதான், அந்த காரணத்தினால நீ அரகண்டா இருக்க, ஓகே. ஆனா நீ பண்ணதுலே ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? என்னோட ஜெனரேஷன்ல பிறந்தது. ஏன்னா என்னைக்குமே உன்னால சர்பாஸ் பண்ணவே முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக அந்த பேட் லக்கையே உன்னோட வாழ்க்கை ஃபுல்லா என்னை நீ கவலைப்பட போற, என்னை ஏன் தாண்ட முடியாம போச்சுன்னு. நீ ஒருவேளை சதர்ன் எட்ஜ் செக்டர்ல இருந்திருந்தீனா நீ என்னை சர்பாஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம், அந்த சான்ஸ் உன்கிட்ட இருந்திருக்கும். ஆனா இப்ப அப்படி இருக்க போறதே கிடையாதுன்னு சொல்லுவான். உடனே நம்ம சியங்மிங்கும், உனக்கு கான்பிடன்ஸ் அதிகமா இருக்கு போல, நீ எதுக்காக சொல்ற? இந்த சதர்ன் எட்ஜ் செக்டர்ல இருந்தா நான் உன்னை தாண்டிடுவேன், மவுண்ட் வாசெக்ட்ல இருந்தா தாண்ட முடியாதுன்னு சொல்றியே, அதுக்கான ரீசன் என்னன்னு நம்ம சியங்மிங் கேட்பான். உடனே இந்த ஜின் என்ன சொல்லுவானா, சிம்பிளான விஷயம் தான், மவுண்ட் வாசெக்ட் இன்னமுமே அதோட பாஸ்ட்னால அடிபட்டு போயிருக்கு. அதோட க்ளோரியை அதால திருப்பி எடுக்கவே முடியாது. இப்படி ஒரு செக்டுக்கு ஃபியூச்சர்னு என்ன இருக்கு? ஆனா சதர்ன் எட்ஜ் செக்ட் அப்படி கிடையாது. எங்க செக்ட்ல நாங்க அடுத்த ஃபியூச்சருக்காக புது மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிரியேட் பண்றோம். அது மூலமா இன்னும் நல்ல சிஸ்டம் வச்சிருக்கோம். கண்டிப்பா என்னைக்குமே இந்த மவுண்ட் வாசெக்டால சதர்ன் எட்ஜ் செக்டை தாண்டி போகவே முடியாது அப்படின்னு சொல்லுவான். அப்ப நம்ம சியங்மிங் யோசிப்பான், உண்மையிலேயே உனக்கு கான்பிடன்ஸ் அதிகமா தான் இருக்கு. நீ எந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் வச்சிருக்கீன்னா என்னோட சீனியர் பிரதர்ஸ் எல்லாரும் உன்னை பார்த்து கத்துக்கணும்னு நான் சொல்ற அளவுக்கு வச்சிருக்க. இருந்தாலும் நீ பேசுறியே ஒரு ஃபியூச்சர், அந்த ஃபியூச்சர் மவுண்ட் வாசெக்டோட மார்ஷியல் ஆர்ட்ஸை திருடாம இருந்துருந்துச்சுன்னா அப்ப அது கரெக்டான ஃபியூச்சரா இருந்திருக்கும். நானும் நிறைய யோசிச்சு பார்த்துட்டேன் இந்த சதர்ன் எட்ஜோட ஃபியூச்சர் எப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. நான் இந்த சதர்ன் எட்ஜோட ஃபியூச்சருக்கு என்ன பண்ணணும்னு நான் நிறைய தடவை யோசிச்சு பார்த்துட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சதர்ன் எட்ஜ் செக்ட்ல நான் ஒருத்தனுக்கு ஒரு சின்னதா காமிச்சிருக்கேன். அந்த சின்ன விஷயத்த புடிச்சுக்கிட்டு அவன் வரானா இல்லையான்றது அது அவனை பொறுத்தது.
என்னால அதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. ஆனா நீங்க மவுண்டோட மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக்கை எடுத்துக்கணும்னு நினைச்சீங்க. அட்லீஸ்ட் அதை ஒழுங்காவது திருடி இருக்கலாம். ஏன்னா இப்ப நான் உங்கள்கிட்ட காட்ட போறது நீங்க திருடினீங்களே அந்த டெக்னிக்கெல்லாம் உண்மையிலே எப்படி இருக்கும் அப்படின்றத இப்ப நான் காட்ட போறேன். இப்ப நான் பண்ண போற எந்த விஷயங்களையும் நான் மவுண்ட் செக்டோட ஒரு 3rd கிளாஸ் டிசிபிள் சியூங்மிங்கா பண்ண போறது கிடையாது. அதுக்கு பதிலா ஒரிஜினல் பிளம் பிளாசம் ஸ்வாட் செயின்ட் சியூங்மிங்கா பண்ண போறேன். அடுத்து நம்ம சியூங்மிங் நம்ம ஜின்னை பார்த்து சொல்லுவான், ஜின் நீ ஒன்னு சொன்னீங்க ஒரு ஃபியூச்சர், அதுக்கு நான் ஒரு பரிசு தரேன். உன்னால வாழ்க்கை ஃபுல்லா மறக்க முடியாத ஒரு பரிசை என் கையால தரேன் அப்படின்பா. இப்ப எல்லாரும் இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல நம்ம 3rd கிளாஸ் டிசிபிள். இந்த இடத்துக்கு நம்ம பேக்சூன் வருவான். நம்ம பேக்சூன் ரொம்ப காயப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பான். சொல்லப்போனா அவன் மயக்கம் போட்டு விழுந்திருப்பான். அவன் மயக்கம் போட்டு விழுந்தவன் அங்கிருந்து இந்த ஃபைட்டை பார்க்கணுன்றதுக்காகவே எந்திரிச்சு வந்திருக்கான். எல்லாரும் உங்களுக்கு பரவாயில்லையான்னு கேட்கும் போது இல்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவனும் இந்த ஃபைட்டை பார்க்கறதுக்காக முன்னாடி வந்து நிற்பான். எதுக்காக அப்படின்னா நம்ம சியூங்மிங் 9 2nd கிளாஸ் டிசிபிள்ஸை தோக்கடிச்சிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனால படுத்த படுக்கையா இருக்கவே முடியல. இந்த 10வது ஃபைட்டையாவது பார்த்தே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இங்க வந்திருக்கான். என்ன இருந்தாலும் சரி உனக்காக நான் சியர் பண்ணுவேன், தயவு செஞ்சு இதை ஜெயிச்சிரு சியூங்மிங் அப்படின்னு அவனும் வேண்டிக்கிடுவான். இப்ப நம்ம சியூங்மிங் திரும்பி சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிட்டான் இந்த ஜின் கூட. இப்ப இந்த ஜின்னும் சியூங்மிங்கும் ஒரு செகண்ட்ல 2 பேருமே மறைஞ்சு போயிருவானுங்க. மறைஞ்சு போனோனே யாருக்குமே இவனுங்க எங்க இருக்கானுங்கன்னே தெரியாது. ரொம்ப வேகமா இந்த சண்டை ஆரம்பிக்கும். இந்த சண்டை ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் போகும்போது நம்ம சியூங்மிங்கும் நம்ம ஜின்னும் மாத்தி மாத்தி ப்ளோஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுல நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவன் கூட ஈக்குவலா சண்டை போடுற ஒரு ஆளை அவன் இன்னும் பார்த்ததே இல்லை. ஆனா நம்ம சியூங்மிங் அவன் கூட ஈக்குவலா சண்டை போடுவான். இதை பார்த்த உடனே அவனும் ரொம்ப வேகமா இந்த ஃபைட்டை முடிக்கணும் அப்படின்ட்டு வேக வேகமா அடிப்பான். ஆனா எல்லா ப்ளோஸையுமே நம்ம சியூங்மிங் கரெக்டா பிளாக் பண்ணுவான். அப்படி பிளாக் பண்ண ஆரம்பிச்சோடனே டெக்னிக்கை யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணி 12 மூமெண்ட் ஸ்னோ ஃப்ளவர் ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான். அதுல இன்ஃபைனைட் ஸ்னோ ஃப்ளவர் அப்படின்னு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான். இந்த டெக்னிக் யூஸ் பண்ண உடனே இந்த டெக்னிக்கு நம்ம சியூங்மிங் மேல அடி விழுகும். பெரிய அடியெல்லாம் இல்ல, ஒரு சின்ன அடிதான். நம்ம சியூங்மிங் யோசிப்பான், இது அப்படியே சிமிலரா இருக்கு, யாராலையும் நம்ப முடியாத அளவுக்கு அழகா இருக்கும், அதுக்குள்ள ஒரு பெரிய ஆபத்தும் இருக்கும். இதை நீங்க ஓரளவு நல்லா தான் ஸ்டீல் பண்ணியிருக்கீங்க. ஒருவேளை எவனாவது ஒருத்தன் புதுசா பார்த்தா அவனால இந்த டெக்னிக்ல இருந்தே தோத்து போயிருவான். அந்த அளவுக்கு நீங்க நல்லாவே ஸ்டீல் பண்ணியிருக்கீங்க. நம்ம லீ சாங் பேக் யூஸ் பண்ணும்போது இந்த டெக்னிக் அவ்வளோ சூப்பரா இல்ல. ஆனா இந்த ஜின் யூஸ் பண்ணும்போது உண்மையிலே இந்த டெக்னிக் பவர்ஃபுல்லான டெக்னிக்கா இருக்கு. எந்த ஒரு வேஸ்டான மூமெண்ட்டும் இல்லாம இன்னும் ஸ்ட்ரென்த் அதிகமா போட்டு நானே ஆச்சரியப்படுற அளவுக்கு இவன் சூப்பரா இந்த டெக்னிக்கை யூஸ் பண்றான். ஆனா இந்த டெக்னிக்லயும் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம சியூங்மிங் யோசிப்பான். இப்ப இந்த டெக்னிக்னால நம்ம சியூங்மிங்க்கு அங்கே சின்ன சின்ன கீறல்கள் ஏற்படும். ஆனாலும் அதுல இருந்து தப்பிச்சிருவான். உடனே இந்த ஜின் சொல்லுவான், ஒரு கட்டத்துல முன்னாடி சொல்லியிருப்பாங்க மவுண்ட் செக்டோட ஸ்வாட் டெக்னிக் எல்லாமே அப்படியே பிளம் பிளாசத்தை ரெசம்பிள் பண்ணுன்னு. ஆனா அது எல்லாமே பாஸ்ட்ல. இப்ப மவுண்ட் செக்ட எது ரெசம்பிள் பண்ணுதோ அந்த விஷயமுமே சதனஜி செக்டோட டெக்னிக்ஸ்ல இருக்கு. எங்களோட ஆன்செஸ்டர்ஸ் எல்லாரும் எதுக்காக இந்த டெக்னிக்கை உருவாக்குனாங்கன்னு தெரியுமா? இந்த டெக்னிக் மூலமா மவுண்ட் செக்டுக்கு எப்பயுமே ஒரு பெட்டர் வெர்ஷனை எங்க கிட்ட இருக்குன்னு காட்டுறதுக்காக. ஆனா இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நான் அப்ப யோசிச்சேன். ஏன்னா ஒரு அழிஞ்சு போற செக்டை நம்ம எதுக்கு கம்பேர் பண்ணணும் அப்படின்னு. ஆனா இப்ப எனக்கு அதுக்கான ரீசன் புரியுது. இந்த செக்டை மொத்தமா காலி பண்றது இந்த டெக்னிக்கால மட்டும்தான் முடியும்னு. அதுக்காக தான் இந்த டெக்னிக்கையே உருவாக்கி இருக்காங்க. நீ கொண்டு வா, நீ என்ன அட்டாக்க வேணாலும் என்கிட்ட கொண்டு வா, இந்த டெக்னிக்கை வச்சே மவுண்ட் செக்டோட கடைசி நம்பிக்கையை நான் உடைக்கிறேன் அப்படின்னு இந்த ஜின் சொல்லுவான். சொன்ன உடனே நம்ம சியூங்மிங் கேட்பான், எது அந்த கிளவுன் டெக்னிக்கை வச்சா அப்படின்னு. கிளவுனா, யாரை பார்த்து இந்த மாதிரி சொல்ற அப்படின்னு இந்த ஜின் கோவப்படும் போது, சச்ச நான் ஒன்ன சொல்லல, நான் அந்த டெக்னிக்கை உங்க செக்டில் ஒருத்தன் உருவாக்கினான் பாத்தியா அவனை சொன்னேன்பா. இதை கேட்டு இந்த ஜின்னுக்கு இன்னும் கோவம் அதிகமா வரும். கோவம் வந்த உடனே நம்ம சியூங்மிங் சொல்லுவான், இரு நான் உன்ட்ட ஒன்று கேட்குறேன், இந்த டெக்னிக்கை நீ யூஸ் பண்ணியில அந்த டெக்னிக்ல என்ன இருக்குன்னு சொல்லுன்னு கேட்பான். நீ என்ன சொல்ல வர அப்படின்னு இந்த ஜின் கேட்கும்போது, நீ வேற எதுவும் சொல்ல வேணாம், இப்பவே எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நீ என்ன டெக்னிக் யூஸ் பண்ணாலும் சரி மவுண்ட் செக்டோட டெக்னிக் அதை விட இன்னும் ஷார்ப்பா இருக்கும், இன்னும் ஃபாஸ்டா இருக்கும், இன்னும் அழகா இருக்கும். இதுக்கு மேலேயும் நீ பேச தேவையில்ல, உன்னை இப்பவே நான் கொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜின்னு திரும்பியும் அவனோட டெக்னிக்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அல்டிமேட் 12 மூமெண்ட் ஸ்னோ ஃப்ளவர் ஸ்வாட் டெக்னிக், ஸ்கை டிவோரிங் ஸ்னோ ஃப்ளவர். இந்த ஒரு டெக்னிக் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். எந்த அளவுக்குன்னா இதை பாக்குற அங்க பேக்சூன் இருக்கான்ல அவன் நினைப்பான், இந்த டெக்னிக்கை என்னால என்னைக்குமே சர்ப்ரைஸ் பண்ண முடியாதுன்னு. நம்ம சியோலுக்கும் தெரியும் இந்த ஒரு டெக்னிக் அப்படியே பிளம் பிளாசம் ஸ்வாட் டெக்னிக் மாதிரியே இருக்கு, ஆனா கொஞ்சம் டிஃபரெண்டாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப நம்ம சியூங்மிங் இருக்கான்ல அவனுக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஏன் அப்படின்னா
இப்ப அவன் எந்த டெக்னிக்கை ஃபேஸ் பண்றானோ இதே மாதிரி தான் அந்த டீமனிக் கல்ட்ல இருக்கிறவங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதாவது இவனை எதிர்த்து சண்டை போடும்போது. ஆனாலும் இந்த டெக்னிக்கு அவன் யூஸ் பண்ண அளவுக்கு பயமுறுத்துற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி யோசிப்பான். ஏன்னா இது வெறும் ஷெல் மட்டும்தான், உள்ள ஒன்றும் கிடையாதுன்னு நினைப்பான். அப்ப அவனோட போஸை பார்த்த உடனே நம்ம ஹியூன் சாங்குக்கு இது என்னன்னு தெரிஞ்சிரும். இது 7 பிளம் பிளாசம் ஸ்வாடோட டெக்னிக்ஸ். அதான் அதை யூஸ் பண்ணாத, அதை இன்னும் மாஸ்டர் பண்ணல, அந்த ஒரு டெக்னிக்கு இப்போ ஆப்போனன்ட் யூஸ் பண்ற டெக்னிக்கு எதிராக வீக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நினைப்பாரு. அவரு அதை சொல்லவும் செய்வாரு. ஆனா நம்ம சியூங்மிங் யூஸ் பண்ண போறது வீக்கா இருக்குமா என்ன? நம்ம சியூங்மிங் உடனே இப்ப யோசிப்பான், நீங்க எல்லாரும் பிளம் பிளாசம் ஸ்வாட் டெக்னிக்கை ஏன் திருடுனீங்கன்னு எனக்கு புரியுது. ஏன்னா அது பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு, அது ஃபேன்சியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை திருடி அதை நீங்களும் உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டீங்க. அந்த காரணத்தினாலதான் அதை வெறும் ஷெல்லுன்னு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா வெறும் பிளம் பிளாசம் ஸ்வாட் டெக்னிக்கால மட்டும் அந்த பிளம் பிளாசத்தை உருவாக்க முடியும்னு அர்த்தம் கிடையாது. எந்த ஸ்வாட் டெக்னிக்கா நாங்க யூஸ் பண்றோம்னு எல்லாம் கவலையே கிடையாது. மவுண்ட்வாவோட எந்த டெக்னிக்கா இருந்தாலும் சரி, அந்த ஸ்வாட் டெக்னிக்கால கண்டிப்பா பிளம் பிளாசத்தை உருவாக்க முடியும். பூக்கள் எல்லாம் அடர்ந்த காடுகள்ல இருக்கிற மரங்கள்ல தான் மலரணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலா வெறும் ஒரு தனி மரத்துல கூட வளரும், அந்த தனி மரம் விட்டு கொடுக்காத வரைக்கும். அப்படின்றத யோசிச்சுட்டு நம்ம சியூங்மிங் அதே மாதிரி ஒரு மரத்தை தான் தன்னோட டெக்னிக் மூலமா உருவாக்குவான். இந்த ஒரு டெக்னிக்கை பார்த்த உடனே நம்ம ஜின் யோசிப்பான், பிளம் பிளாசம்ஸா, ஆனா மவுண்ட்வா செக்டை விட்டு தான் இது போயிடுச்சே, இப்ப எப்படி நான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இப்ப ஒரிஜினல் டெக்னிக் எதுவோ அது ஃபேக்கா காலி பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம சிங்மிங் ஏற்கனவே சொல்லியிருப்பான், நீங்க யூஸ் பண்றது வெறும் ஒரு எம்டி ஷெல்லுன்னு. அந்த ஷெல்லால ஒரிஜினல் டெக்னிக்கு எதிராக எதுவுமே பண்ண முடியாது. ஸோ பிளம் பிளாசம்ஸ் எல்லாமே அந்த ஸ்னோ ஃப்ளவர்ஸை அப்படியே காணாம போக ஆரம்பிச்சிடும். இப்போ உடனே நம்ம ஜின்னு யோசிப்பான், எப்படி இது அப்படின்னு. உடனே நம்ம சிங்மிங் சொல்லுவான், ஏன்னா அது வெறும் ஒரு இல்யூஷன் மட்டும்தான், நீங்க உருவாக்குனது வெறும் இல்யூஷன் சொல்லிட்டு பிளம் பிளாசம் பேரிகேட் அப்படின்ற அட்டாக்கை இந்த 12 மூமெண்ட் ஸ்னோ ஃப்ளவர் ஸ்வாட் டெக்னிக்கு எதிராக யூஸ் பண்ணுவான். அந்த ஸ்கை டிவோரிங் ஸ்னோ ஃப்ளவர்ன்றது அந்த டெக்னிக் இருக்குல்ல, அது காணாம போயிடும் நம்ம சிங்மிங்கோட டெக்னிக்கு எதிராக. இதை பார்த்த உடனே நம்ம ஜின்னுக்கு இன்னும் அதிர்ச்சி ஆயிரும். ஏன்னா அவன் இப்போ பெர்ஃபார்ம் பண்ண அந்த டெக்னிக்கு அவனோட பெர்ஃபெக்டான ஒரு டெக்னிக்கா இருக்கும். அவன் இது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணதுலேயே ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டா இந்த டெக்னிக்கை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். அப்படி இருந்தும் கூட அதை இந்த பிளம் பிளாசம் ஸ்வாட் டெக்னிக் வந்து தோக்கடிச்சிருச்சு. அதுதான் அவனுக்கு புரியல. மவுண்ட்வா செக்டோட ஒரு டெக்னிக்கு எப்படி என்னோட டெக்னிக்கை தோக்கடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே நம்ம சிங்மிங் கேட்பான், நீங்க என்ன நினைச்சீங்க, மவுண்ட்வா செக்டோட டெக்னிக்ஸ் எல்லாமே வெறும் பிளம் பிளாசத்தை உருவாக்குறதுக்காக மட்டும்தான் நினைச்சீங்களா? அப்படி கிடையாது அப்படின்றத நம்ம சிங்மிங் யோசிக்க ஆரம்பிப்பான். ஒவ்வொரு தாவோயிஸ்ட் செக்டுக்குமே அவங்களுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கும். அந்த நேச்சரை அவங்க ஃபாலோ பண்ற மாதிரி அதுக்கேற்ற எலமெண்ட்ஸை வந்து அவங்களோட அடையாளமா வச்சிருப்பாங்க. மவுண்ட்வாவுக்கு அப்படிதான் பிளம் பிளாசம்ஸ் இருந்துச்சு, வெறும் பிளம் பிளாசம்ஸ் மட்டும்தான். அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த பிளம் பிளாசம்ஸ் பார்க்க அழகா இருக்குமா, அதனாலேயே இவங்க ஒரு ஸ்ட்ராங்கான செக்ட். அது மட்டும் இல்லாம நல்ல அழகான டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க, அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுவே மவுண்ட்வாவுக்கான அடையாளத்தையும் கொடுத்துச்சு. ஆனா நம்ம சிங்மிங்க்கு நல்லாவே தெரியும், அவனோட 80 வருஷ ஜியாங்கோ லைஃப்ல அவன் இந்த டெக்னிக்ஸை எக்கச்சக்க தடவை பிராக்டிஸ் பண்ணியிருக்கான். அதுவும் இல்லாம யாரும் ரீச் பண்ண முடியாத லெவல்ஸை இந்த டெக்னிக் மூலமா ரீச் பண்ணியிருக்கான். அந்த ஒரு காரணத்தினாலேயே உண்மையிலேயே இந்த டெக்னிக்கோட மீனிங் என்ன அப்படின்றது அவனுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. அவன் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தது என்னன்னா, இந்த பிளம் பிளாசம்ஸ் தான் மவுண்ட்வாவோட அடையாளம், இது பிளம் பிளாசத்தை பேஸ் பண்ண ஸ்வாட் டெக்னிக்கை தான் இவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா ஆக்சுவலா இந்த டெக்னிக் எதுவுமே அந்த பிளம்மை பிளேஸ் பண்ணது கிடையாது. ஏன் அப்படின்னா இவங்க யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஸ்வாட் டெக்னிக்லையுமே பிளம் பிளாசம்ஸ் வெறுமனே அப்படியே இல்யூஷனா தோன்றாது. அதுக்கு பதிலாக ரியலாவே இந்த பிளம் பிளாசத்தை இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே உருவாக்கும். இதுல இந்த பிளம்மை பொறுத்தது கிடையாது இந்த டெக்னிக்ஸ். அதுக்கு பதிலாக அந்த ரெண்டாவது வார்த்தை பிளாசமிங்க பொறுத்தது, அதாவது மலர்றதை பொறுத்தது. இப்ப இப்படி மலர வைக்கிறதுல ஒரு புது உயிரையே இந்த டெக்னிக்ஸ் மூலமா இவங்க உருவாக்குறாங்க. அந்த உயிரை இவங்க கொண்டு வர முடியும்ன்றது தான் இந்த டெக்னிக்ல இருந்து இவங்க கத்துக்க வேண்டியது. எப்படி ஒரு பூ மலர்ந்ததுக்கு அப்புறம் அது மூலமா ஒரு புது உயிர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கோ, அதுல இருந்து வர விதைகள் வந்து ஒரு புது மரத்தை உருவாக்குவோமோ, அதே மாதிரி இந்த டெக்னிக்குமே புது புது பூக்களை உருவாக்கும். அதாவது இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது அந்த பிளம் பிளாசம்ஸ்லாம் கண்ணுக்கு தெரியும். அப்படி தெரியறது தான் அவங்க புது உயிர்னு சொல்றாங்க. இதை கத்துக்கணும் தான் இவங்க ஆன்செஸ்டர்ஸ் இந்த ஒரு டெக்னிக்கையே உருவாக்கியிருக்காங்க. இது நம்ம சிங்மிங்க்கு மட்டும்தான் நல்லா புரிஞ்சிருக்கும். ஏன்னா அவன் தான் இருக்கிறதுலே பிளம் பிளாசம் ஸ்வாட் செயின்டா இருந்தானே. ஸோ இவன் என்ன நினைப்பானா, இது எந்த ஒரு டெக்னிக்குக்கும் வந்து இந்த டெக்னிக்கால தான் பண்ண முடியும், இந்த டெக்னிக்கால பண்ண முடியும்னு கிடையாது.
எந்த டெக்னிக்காலையும் பிளம் பிளாசத்தை உருவாக்க முடியும். அந்த பிளம் பிளாசத்தை உருவாக்குறவரு மவுண்ட்வாவை சேர்ந்த ஒருத்தரா இருந்தா மட்டும் போதும். அவரு அந்த மவுண்ட்வாவோட பேரை அவரோட ட்ரெஸ்லையும் அதோட உண்மையான அர்த்தத்தை அவரோட நெஞ்சிலையும் சுமந்தாலே போதும். எந்த ஒரு டெக்னிக்காலையுமே இந்த பிளம் பிளாசத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு தான் நம்ம சியூங் மிங் நினைக்கிறான். இப்ப அதை தான் அவன் பண்ணவும் ட்ரை பண்றான். இதை ஒழுங்கா புரிஞ்சுக்காம போனதுனால தான் இந்த சதனஜ் செக்ட் உருவாக்கின அந்த 12 மூமெண்ட் ஸ்னோ ஃப்ளவர் ஸ்வாட் டெக்னிக்கு வெறும் ஒரு எம்டி ஷெல்லு அப்படின்னு நம்ம சியூங் மிங் சொல்றான். இப்ப நம்ம ஜின்னுமே அப்படி ஒரு எம்டி ஷெல்லா தான் நிக்கிறான். உள்ள எந்த ஒரு அர்த்தமும் இல்லாம வெறுமனேன்னு வெளில மட்டும் காப்பி பண்ணா அந்த டெக்னிக்கு எந்த ஒரு பவருமே இருக்காது. அது ஒரிஜினலுக்கு எதிராக தோத்து போயிடும். இப்ப நம்ம சியூங் மிங்கும் அந்த ஒரிஜினலை தான் இவங்களுக்கு காட்ட ட்ரை பண்றான். நான் இப்ப காட்ட போற இந்த ஒரிஜினலோட இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லா உங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நீங்க ஒவ்வொரு தடவையும் உங்களோட டெக்னிக்கை பிராக்டிஸ் பண்ணும்போது என்னோட இந்த ஒரிஜினல் டெக்னிக் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். இது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் வரும். இதை தான் நான் உங்களுக்கு எதிராக எடுக்க போற ரிவெஞ்சா நினைக்கிறேன். இதை நீங்க எப்பயுமே ஞாபகம் வச்சிருப்பீங்க. நீங்க எங்களுக்கு துரோகம் பண்ணாலும் சரி, நீங்க எங்க டெக்னிக்ஸ் திருடிட்டு போனாலும் சரி, யாரு என்ன நினைச்சாலும் இந்த மவுண்ட்வா செக்டை யாராலையும் அழிக்க முடியாது. நான் என்னோட போன லைஃப்ல பண்ணாம போன தப்புக்கான பலனை இப்ப இந்த லைஃப்ல நான் பண்ண போறேன். ரொம்ப லேட்டு தான் இருந்தாலும் இது எல்லாரும் நல்லா பாருங்க. நீங்க மறந்த ஒரு டெக்னிக்கும் இதுதான், நீங்க கத்துக்க வேண்டிய ஒரு விஷயமும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பிளம் பிளாசம் ஸ்லாஷை உருவாக்குவான். இப்ப அவன் ஒவ்வொரு ஸ்லாஷுமே ஒவ்வொரு பில்லர்ஸை உருவாக்கும்னு சொல்லுவான். ஒவ்வொரு பில்லரும் ஒவ்வொரு வாலை உருவாக்கும். இந்த வால் எல்லாமே திரும்பி டஸ்டா மாறிடும். இந்த டஸ்ட் எல்லாமே காத்துல கலக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய சூறாவளியவே உருவாக்கும். இப்ப அந்த சூறாவளியை தான் தன்னோட டெக்னிக் மூலமா அவன் உருவாக்குறான். பிளம் பிளாசம் கிரேட் வில்வெண்ட். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண உடனே நம்ம ஜின்னால இதுக்கு எதிராக ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ஜின் என்னன்னு கேட்கும்போது இதுதான் மவுண்ட்வா செக்டோட ஒரிஜினல் ஸ்வாட் டெக்னிக்னு சொல்லுவான். சொன்ன உடனே அவ்வளோதான். இந்த டெக்னிக்கை பார்த்து நம்ம ஜின் அப்படியே மலைச்சு போயிடுவான். அவன் இது இவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைப்பான். ஏன்னா உண்மையான பிளம் பிளாசம்ஸ் அவன் கண்ணு முன்னாடி இருக்கும். இதை ஏன் தன்னால பண்ண முடியலன்னு யோசிப்பான். அவ்வளோதான். இந்த டெக்னிக் முடிஞ்ச உடனே இந்த ஜின்னு ஏன் யோசிக்கிற அந்த ஒரு கேள்வியோட அவனும் தோத்து கீழே விழுந்துருவான். ஒரு வழியா நம்ம ஜின் தோத்து கீழே விழுந்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம பேக்சூன் பாப்பான். என்னால என்னோட வாழ்க்கையில எவனை தோக்கடிக்க முடியாதுன்னு நினைச்சேனோ அவன் என் கண்ணு முன்னாடியே தோத்து கீழே விழுந்திருக்கான் அப்படின்றத. இப்ப நம்ம சியூங் மிங் அங்க இருக்கிற டிசிபிள்ஸ் இருக்காங்கல்ல, மவுண்ட்வாவோட டிசிபிள்ஸ், அவங்கள பார்த்து திரும்பி அப்படியே பொறுமையா சொல்லுவான். இந்த தடவை மவுண்ட்வா செக்டுக்கும் சதனஜ் செக்டுக்குமான கான்ஃபரன்ஸை மவுண்ட்வா செக்ட் ஜெயிக்குது அப்படின்னு. இதை கேட்ட உடனே எல்லாருக்குமே சந்தோஷம். எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. கிட்டத்தட்ட நம்ம செக்ட் லீடர்லாம் அழுகவே ஆரம்பிச்சிருவாரு. எல்லாரும் யோசிக்கிறது, உண்மையிலே அவன் ஜெயிச்சிட்டான்டா, இந்த பைத்தியக்காரன் எப்படியோ போய் 10 பேரை தோக்கடிச்சு, அதுவும் 10 செகண்ட் கிளாஸ் டிசிபிள்ஸையே தோக்கடிச்சு ஜெயிச்சிட்டான்டா அப்படின்னு எல்லாருக்கும் சந்தோஷம். நம்ம ஜாங்குக்கு நல்லாவே தெரியும் இவங்க எல்லாரும் இப்ப இவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இவங்க எல்லாரும் உண்மையிலேயே சண்டை போட்டு ஜெயிக்கல. ஜெயிச்சது என்னமோ சியூங் மிங் தான், சண்டை போட்டது என்னமோ சியூங் மிங் தான். ஆனாலும் மவுண்ட்வா செக்ட்னு ஒன்று ஜெயிச்சிருச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே எல்லாரும் எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப சந்தோஷமா இருப்பாங்க. இதுதான் உண்மையான மார்ஷியல் ஆர்ட் செக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் யோசிப்பான். இதெல்லாம் பக்கத்துல ஜோகுல்லாம் நம்ம ஜாங்க பிடிச்சி உலுக்கிக்கிட்டு, பாத்தீங்களா சீனியர் பார்த்தா அவன் ஜெயிச்சிட்டான், அவன் உண்மையிலே ஜெயிச்சிட்டான், அதுவும் 10 தடவை ஜெயிச்சிருக்கான் அப்படி இப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பானுங்க. ஸோ நம்ம சியூங் மிங் திரும்பியுமே அந்த ட்ரூ கீயை யூஸ் பண்ணியிருக்கான். அதை கொஞ்சோன்னு யூஸ் பண்ணதுனால மட்டும்தான் இந்த 7 பிளம் பிளாசம் ஸ்வாட் டெக்னிக்கை அவனால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால ஓரளவு இன்டர்னல் இன்ஜுரி இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவன் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப நீங்க பண்ணதுக்கு நான் உங்களுக்கு திரும்பி ஒன்று கொடுத்துருக்கேன். இதை நீங்க இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டீங்கன்னு சதனஜ் செக்டை பார்த்து சொல்லுவான். இது இப்போதைக்கு போதும் அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ நம்ம உண்ணாம் கடைசியா இதுக்கான ரிசல்ட்டை அறிவிக்கணும். ஏன்னா அவர் தானே ஜட்ஜு. நம்ம உண்ணாம பார்த்து அவன் சொன்ன உடனே நம்ம உண்ணாமும் பக்கத்துல நம்ம ஜின்னை பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாரு. ஜின் தோத்துட்டான்றத முடிவு பண்ண உடனே இந்த தடவை இந்த கான்ஃபரன்ஸை ஜெயிக்கிறது மவுண்ட்வா செக்ட் அப்படின்றத அறிவிச்சிருவாரு. இப்ப நம்ம சியூங் மிங் திரும்பி வானத்தை பார்த்து யோசிப்பான். நீங்க சொல்லிட்டு போனீங்களே என்ன, லெட் இட் ஃப்ளோ, அந்த லெட் இட் ஃப்ளோவை தான் இனிமேல் நானும் பண்ண போறேன். மவுண்ட்வா செக்ட் இப்ப திரும்பி அந்த ஃப்ளோல வந்துருச்சு. இனிமேல் போக போக எல்லாத்தையும் பார்க்க போறீங்க நடக்க போறது அப்படின்னு சொல்லுவான். இப்ப ரிசல்ட்டே அறிவிச்சாச்சு. அவ்வளவுதான். எல்லா டிசிபிள்ஸும் ஓடி நம்ம சியூங் மிங்க சுத்தி நின்று சூப்பரா ஜெயிச்சிடா ஜெயிச்சிடா அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்படுவானுங்க. டேய் எவனும் தொடாதீங்கடா, அங்கெங்க எனக்கு அடிபட்டுருக்கடா, எனக்கு இன்டர்னல் இன்ஜுரிஸ் இருக்குடா, ஏன்டா தொடுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நம்ம செக்டரி லீடருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவர் இந்த மாதிரி இந்த டிசிபிள்ஸ்லாம் சந்தோஷப்படுறத பார்த்து அவர் பார்க்கவே மாட்டாரோன்னு நினைச்சாரு.
ஆனா அதை இப்ப ஒரு வழியா பார்த்துட்டாரு. ஸோ இப்ப பார்த்த உடனே இப்ப நம்ம உன்கும் சொல்லுவாரு, இது எல்லாத்தையும் முடிச்சு வைக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு. நம்ம செட் லீடரும் மற்றவங்களும் எந்திரிச்சு நேரா சதனேஜோட எல்டரை பார்க்கறதுக்காக போவாங்க. அந்த சதனேஜோட எல்டர் அப்படியே கடுப்புல அப்படியே சொல்லுவான், ஜெயிச்சிட்டீங்க போல செக்ட் லீடர் அப்படின்னு. உடனே நம்ம செக்ட் லீடர் சொல்லுவாரு, நாங்க ஜஸ்ட் லக்கி அவ்வளவுதான் அப்படின்னு. உடனே இதை கேட்டுட்டு அந்த சதனேஜோட எல்டர் சொல்லுவான், நீங்க இப்பவே நிறைய சந்தோஷப்பட்டுக்கோங்க, ஏன்னா இனிமேல் நீங்க சந்தோஷப்பட முடியாம கூட போயிடலாம். இது ஒன்றும் முடிவு கிடையாது. மவுண்ட்வா செக்ட் ஒன்னும் சதனேஜ் செக்டர் அப்படியே தாண்டி எல்லாம் போயிடல. ஜஸ்ட் இந்த கான்ஃபரன்ஸ்ல மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. வெறும் செகண்ட் கிளாஸ் டெசிபிள்ஸும் தேர்ட் கிளாஸ் டெசிபிள்ஸும் போட்ட சண்டையை வச்சு மவுண்ட்வா செக்ட் பெருசுன்னா நீங்க முடிவு பண்ணிட வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இதை கேட்ட உடனே அங்கேருந்து இன்னொரு குரல் கேட்கும், இன்னமும் நீ ஓவரா தானே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி சதனேஜோட எல்டர் திரும்பி பார்த்தா, ஸோ எப்பயும் போல அவரை எதிர்த்து பேசுறதுக்காக நம்ம சிங்மிங் அங்கே வந்து நிற்பான். நம்ம சிங்மிங் உடனே திரும்பி பக்கத்தில் ஜோகுல் நிற்பானா, அவனை பார்த்து, எப்போ பார்த்தாலும் நீ ஓவராகவே பேசிக்கிட்டு இருக்காதான் என் பிரதர், நீ ஒரு காம்படிஷனில் ஜெயிச்சிட்டா உடனே ஓவரா பேசிடலாமா அப்படின்னு சொல்லுவான். உடனே ஜோகுல் கேட்பான், நான் அப்படி என்ன சொன்னேன், நான் உன்னோட சீனியர் பிரதர், நீ இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு. அதைத்தான் நானும் சொல்கிறேன், எல்லா சீனியர்ஸ்க்கும் மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜோகுல் காலிலே மிதிச்சு நம்ம ஜோகுலுக்கு தேவையே இல்லாமல் அடி கொடுப்பான். சீனியர்னா மரியாதை கொடுங்கன்னு சொல்லுவான். இதெல்லாத்தையும் பார்த்த உடனே நம்ம சிங்மிங்கை பார்த்த உடனே அந்த எல்டருக்கு நம்ம சிங்மிங் மேல ரொம்ப கோவம் வர ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம சிங்மிங் தான். இவரோட எல்லா பிளான்ஸும் போனதுக்கான காரணம் நம்ம சிங்மிங் தான் அவர் நினைப்பாரு. ஸோ உடனே இந்த எல்டர், அப்படின்னா நானே இவனை அட்டாக் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையில தன்னோட கீயை கொண்டு வருவாரு. உடனே நம்ம சிங்மிங் இவரை பார்த்து திரும்பி கேட்பான், வெறும் ஒரு அடி மட்டும் அடிச்சா போதுமா அப்படின்னு. அப்படி உன்னை கேட்ட உடனே இந்த எல்டர் பதற ஆரம்பிச்சிருவாரு. எப்படி அதை கண்டுபிடிச்சா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்போ உடனே நம்ம சிங்மிங் சொல்லுவான், நம்ம இனிமேல் அடிக்கடி பார்த்துக்குருவோம்னு நினைக்கிறேன். உங்களை நான் அடுத்த தடவை பார்க்கும்போது உங்களுக்கான மரியாதைய உங்களுக்கு நான் கொடுப்பேன், சரியா எல்டர் அப்படின்னு கேட்பான். கேட்ட உடனே அந்த எல்டரும் கோவப்பட்டு அதுக்கு மேல வேற எதுவும் பேச முடியாம அங்கிருந்து வேக வேகமா எந்திரிச்சு போயிடுவாரு. நம்ம இப்பவே கிளம்புறோம் அப்படின்னு டிசிபிள்ஸ்ட சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாரு. அவங்க டிசிபிள்ஸ் வரதுக்கு முன்னாடி அவர் மட்டும் நடந்து போக ஆரம்பிச்சிருவாரு. இப்ப நம்ம செக்ட் லீடர் நம்ம சிங்மிங்கை பார்த்து சொல்லுவாரு, நீ பண்ண எல்லா விஷயத்துக்கும் நன்றி அப்படின்னு. இப்ப சொல்லும் போது நம்ம சிங்மிங்குக்கு கண்ணுக்கு தெரியறதெல்லாம் அவங்க அண்ணன் தான். உடனே அவனும் அவங்க அண்ணனோட தம்பியாவே இருக்கிற மாதிரி யூ ஆர் வெல்கம் செக்ட் லீடர் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே இப்படி ஒரு மொமெண்ட் முடிஞ்ச உடனே சுத்தி இருக்கிற மெர்ச்சன்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே நம்ம செக்ட் லீடர் கிட்ட வந்து பேசணும்னு நினைப்பாங்க. அவங்க எல்லாரும் மவுண்ட்வா செக்டோட பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஹியூன் யங்குக்கு சந்தோஷம் வந்து, நீங்க எல்லாரும் ஏன் கூட பேசணும், ஏன்னா நான் தான் ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமி ஏஜென்சி லீடர், ஏன் கூட வாங்க, என்ன ஃபாலோ பண்ணுங்க, நம்ம எல்லாரும் நிறைய பேசலாம், என்கிட்ட நிறைய டைம் இருக்குன்னு எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுவாரு. நம்ம செக்ட் லீடரும் நானும் போயாகணும் அப்படின்னு அங்க இருந்து போயிடுவாரு. இப்ப உடனே நம்ம சிங்மிங்க பாக்குறதுக்காக ஒரே ஒரு சதனேஜோட டிசிபிள் மட்டும் வருவான், நம்ம லீ. நம்ம லீயை பார்த்த உடனே, நீ அவங்க கூட போலையா, உன்னை ஏதாவது சொல்லிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் கேட்பான். அவங்க இனிமேல் என்ன சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு நம்ம லீயும் யோசிப்பான். அது என்னமோ உண்மைதான். ஸோ நம்ம லீ சொல்லுவான், நான் உங்களோட டீச்சிங்ஸ்க்காக நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நீங்க அன்னைக்கு சொன்னீங்க என்கிட்ட மற்றவங்க என்னோட பாதையை முடிவு பண்ணக்கூடாதுன்றது. அப்ப எனக்கு அது புரியல, ஆனா இப்ப எனக்கு அது புரிஞ்சிருச்சு, நான் என்ன பாதையில நடக்கணும் அப்படின்றது. உடனே நம்ம சிங்மிங் கேட்பான், நீ இன்னொரு செக்டரோட டிசிபிள் கிட்ட இருந்து கத்துக்கிறியே, இது சரியான விஷயம் நினைக்கிறியான்னு. கத்துக்கிறதுல எந்த ஒரு வயசு வித்தியாசமோ இந்த செக்ட் அந்த செக்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட் நான் உங்களை டீச்சரா மட்டும்தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே நம்ம லீயும், என்னோட சீனியர் பிரதர் உங்க மேல ரொம்ப கோவமா இருப்பாரு, இப்போ உங்களே ஒரு கோலா வச்சு அவர் இன்னும் வேகமா ட்ரெயின் பண்ணுவாரு, அவர் இன்னும் வந்து ஸ்ட்ராங்கா கூட மாறலாம், நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவான். ஆனாலும் இதை பத்தியெல்லாம் நம்ம சிங்மிங் கவலைப்பட போறது இல்லை. ஸோ நம்ம சிங்மிங் ஃபைனலா ஒன்று தான் சொல்லுவான், நீ நடக்க போற அந்த பாதை ரொம்ப ரொம்ப கடுமையா இருக்கும்னு. நீ போக போற அந்த பாதையில நீ மட்டுமே தனியா டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கலாம், அது உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் கேட்கும்போது, நீங்க சொன்னது கரெக்ட் தான், என்னால உங்ககிட்ட இருந்து இதை மறைக்க முடியல, ஆனா அந்த பாதையில நான் போகலாமா வேணாமான்னு யோசிக்கிற நிலைமையிலலாம் இல்லை, நான் கண்டிப்பா அந்த பாதையை தான் எடுத்து ஆகணும், சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங்கான வணக்கத்தையும் சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவான். இப்ப சதனேஜோட உண்மையான மார்ஷியல் ஆர்ட்ஸை கொண்டு வரணும்னு ஒருத்தன் நினைக்கிறான். இவன் இப்படி நினைச்சு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வேற டெக்னிக்கை பிராக்டிஸ் பண்ணும்போது இவன் மட்டும் உண்மையான சதனேஜை கொண்டு வரணும்னு நினைப்பான். ஒருவேளை இந்த பேட்டில் அவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா கண்டிப்பா சதனேஜோட அடுத்த எல்டரா இல்ல அடுத்த லீடராவே இவனே மாறிடுவான். இதை பத்தியெல்லாம் தான் நம்ம சிங்மிங் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம செக்ட் லீடர் உன்னை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் வந்துட்டு நம்ம சிங்மிங் கிட்ட சொல்லுவான். உடனே நம்ம சிங்மிங்கும் யோசிப்பான், எல்லாத்துக்கும் நேரம் வந்துருச்சு போல,
இதை கண்டிப்பா அவர் விட மாட்டாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். என்ன அப்படின்னா, இவன் 24 மூமெண்ட் பிளம் பிளாசம் ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்கான். இந்த ஒரு டெக்னிக்கை இன்னும் அவங்களே கத்துக்கல. ஆனா எங்கிருந்தோ வந்து ஒரு சின்ன பையன் டக்குனு வந்து இதை ஒரு 6 மாசத்துல கத்துக்கிட்டு யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னா இதை யாராலையும் நம்ப முடியாதுல்ல. ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக தான் செக்ட் லீடர் கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங்கும் நிறைய கதைகள் யோசிச்சுக்கிட்டு போவான். அதாவது நான் இதோட மேனுவலை முன்னாடியே கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லலாமா? இல்ல வேணாம். இல்ல நான் தான் உண்மையான பிளம் பிளாசம் ஸ்வாட் செயின்ட்னு சொல்லலாமா? இல்ல அதையும் நம்ப மாட்டாங்க. என்ன சொல்லி இவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போவான். சரின்னு சொல்லிட்டு செக்ட் லீடரோட ரூம்குள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் பாக்குறது வந்து ஹியூன் யங் தான். ஹியூன் யங்குக்கு வந்து இப்ப நிறைய பிசினஸ் கிடைச்சிருச்சா, அதாவது மவுண்ட் வாசெக்ட்டுக்கு, அதை நினைச்சு அவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. அடுத்து வருது நம்ம ஹியூன் சாங். நம்ம ஹியூன் சாங் என்ன கேட்பாருன்னா, உனக்கு ஏதாவது அடிக்கடி பட்டிருக்கா அப்படின்னு கேட்பாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன ஸ்கிராட்ச் தான் அப்படின்னு நம்ம சிங்மிங் சொன்ன உடனே, சின்ன ஸ்கிராட்சா இருந்தாலும் அதெல்லாம் உடனே பாத்துறணும். இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம செக்ட் லீடர் உடனே நம்ம சிங்மிங்க தனியா கூட்டிட்டு போவாரு. ஸோ அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம சிங்மிங்கும் போயிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் ஒரு மலை மேல ஏறிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம செக்ட் லீடரை பார்த்த உடனே நம்ம சிங்மிங் யோசிப்பான், ஏற்கனவே இதே மாதிரி பின்னாடி இருந்து நான் அவரை ஒரு தடவை பார்த்திருக்கேன். ஆனா நான் ஃபர்ஸ்ட் தடவை பார்க்கும்போது அந்த சீக்ரெட் ஸ்டோரேஜோட ரூம் இருக்குல்ல, அந்த டோரை திறக்க முடியாம அது முன்னாடி வருத்தத்தோட நின்னுக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவருக்கு அந்த வருத்தம் குறைஞ்சிருக்கு நான் நினைக்கிறேன்னு சொல்லுவான். ஸோ சொல்லிட்டு இவரும் மேலே கூட்டிட்டு போயிடுவாரு, இருக்கிறதுலே ஹையஸ்ட் கிளிஃபுக்கு. அங்கே போன உடனே நம்ம செக்ட் லீடர் கேட்பாரு, நீ ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணியே, அந்த பிளம் பிளாசத்தை உருவாக்கக்கூடிய டெக்னிக் அப்படின்னு. அதை சொன்ன உடனே நம்ம சிங்மிங் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். இந்த நேரம் வந்துருச்சா, என்னன்னாலும் சரி, என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஒரு ரிட்டன் ஆன்சரே நான் எழுதி வச்சிருக்கேன். இதை அப்படியே பார்த்து அப்படியே பயப்படாம படிச்சிட்டேன்னா எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைச்சு அவன் எழுதி வச்சுட்டு வேற வந்திருப்பான். இதை எடுத்து படிச்சிடலாம் அப்படின்னு. உடனே அவர் சொல்லுவாரு, சிங்மிங் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு. ஏன் என்கிட்ட போய் நீங்க பவ் பண்ணி நன்றி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் கேட்கும்போது, இல்ல நான் மவுண்ட் வாசெக்டோட செக்ட் லீடரா உனக்கு நன்றி சொல்லல, ஜஸ்ட் ஒரு நார்மல் மனுஷனா தான் உனக்கு நான் நன்றி சொல்றேன். நீ இப்ப காட்டினியே இந்த ஒரு விஷயத்த என்னோட வாழ்க்கையில நான் ஒரு தடவையாவது பாத்திர முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த ஒரு ஆசையை நிறைவேற்றினதுக்காக தான் நான் உனக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இருந்தாலும் நான் செக்ட் லீடரா உன்கிட்ட ஒன்று கேட்கணும். இந்த டெக்னிக்கை நீ எப்படி பண்ண, அந்த பிளம் பிளாசம்ஸ்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இதை கேட்ட உடனே நம்ம சிங்மிங் அந்த ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் பறக்க விட்டுட்டு, அது ஜஸ்ட் நேச்சுரலா வந்துருச்சுன்னு சொல்லுவான். நேச்சுரலாவா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா, அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் அந்த பிளம் பிளாசம்ஸ்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கே தெரியல, மேபி மவுண்ட் வாசெக்டோட எல்லா ஸ்வாட் டெக்னிக்ஸையாலுமே அதை பண்ண முடியும் நான் நினைக்கிறேன் அப்படின்றவான். உடனே நம்ம செக்ட் லீடரும் யோசிப்பாரு, அதுதானே மவுண்ட் வாசெக்டே, மவுண்ட் வாசெக்டோட ஸ்வாட் டெக்னிக்ஸ் எல்லாத்துக்குமே மவுண்ட் வாசெக்டோட அடையாளம் இருக்கத்தானே செய்யும். ஜஸ்ட் ஒரு யங்கஸ்ட் டிசிபிள் இது எல்லாத்தையும் பண்ணிட்டேன்றான். அப்படின்னா எல்லா டிசிபிள்ஸும் இதை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அன்னைக்கு மவுண்ட் வாசெக்ட் அதோட பழைய க்ளோரிக்கு போயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அடுத்து இன்னொரு ஒரு கேள்வியை நம்ம சிங்மிங் கிட்ட கேட்பாரு. சிங்மிங் நீ என்ன நினைக்கிற மவுண்ட் வாசெக்ட பத்தி அப்படின்னு கேட்பாரு. இப்ப நம்ம சிங்மிங் அவனோட பழைய லைஃபை யோசிச்சு பார்ப்பான். அவங்க அண்ணன் கூட சின்ன வயசுல இருந்து வளர்ந்தது, அதுக்கப்புறம் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணது, அவங்க அண்ணன் கூட சேர்ந்து பேசினது எல்லாத்த பத்தி யோசிச்சு பார்த்துட்டு அவங்க அண்ணன் கிட்ட இதே கேள்வியை நம்ம சிங்மிங் கேட்டிருப்பான். அப்போ அவங்க அண்ணன் என்ன பதில் சொன்னானோ அதே பதில இப்ப நம்ம சிங்மிங்கும் நம்ம செக்ட் லீடர் கிட்ட சொல்லுவான். மவுண்ட் வாசெக்ட்ன்றது மவுண்ட் வாசெக்ட் தான், இதுல வேற என்ன இருக்க போகுது அப்படின்னு நம்ம சிங்மிங் கேட்பான். இதை கேட்ட உடனே நம்ம செக்ட் லீடரும், நீ சொன்ன பதிலே எனக்கு போதும், நீ இப்ப இவ்வளோ பண்ணியில, இந்த விஷயங்களால அடுத்தடுத்து உனக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் உலகமும் ஒர்க் ஆகும், உன்னை தேடி நிறைய விஷயங்கள் வரும், இதெல்லாத்தையும் நீ எப்படி ஹேண்டில் பண்ண போறன்னு கேட்பாரு. உடனே நம்ம சிங்மிங் சொல்லுவான், இது எதையுமே என்னால ஹேண்டில் பண்ண முடியலன்னா நான் எந்த விஷயத்தையுமே ஆரம்பிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே அவரும், சரி, ஒரு செக்ட் லீடராகவும் சரி, ஒரு மனுஷனாகவும் சரி, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன், இந்த மவுண்ட் வாசெக்ட் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணும், நான் இதை உனக்கு வாக்கா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு. இதை சொன்ன உடனே நம்ம சிங்மிங் யோசிப்பான், ஒரு செக்ட் லீடரா சரி, இவரு அவ்வளோ பிரச்சனைகள் ஆர்த்தி தீர்த்து வைக்கல, நம்ம சிங்மிங் தான் நிறைய விஷயத்த பண்ணா, இருந்தாலும் இவரு நான் மதிக்கக்கூடிய ஆட்கள்ல ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் யோசிப்பான். யோசிச்சுட்டு அவர்கிட்ட என்ன சொல்லுவானா, நீங்க என்னை ப்ரொடெக்ட் பண்ண தேவையில்ல செக்ட் லீடர், நீங்க என் கூட சேர்ந்து பயணம் பண்ண போறீங்க, அதானே மவுண்ட் வாசெக்ட் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே அவரும், அப்படின்னா இந்த பயணத்துல நம்ம நிறைய ஃபேஸ் பண்ண போறோம் போல அப்படின்னோடனே, ஆமா கண்டிப்பா நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ சொன்ன உடனே இப்ப நம்ம தேர்ட் கிளாஸ் டிசிபிள்ஸை காட்டுவாங்க. இங்க இருக்கிற தேர்ட் கிளாஸ் டிசிபிள்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே நான் எப்படி பண்ணேன் பாத்தியா, அதாவது ஜெயிச்சவனுங்கெல்லாம் சண்டை போடாதவனுங்க இருப்பானுங்கல்ல, அவனுங்க கிட்ட பேசிக்கிட்டு இருப்பானுங்க, நான் இதை அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு நிறைய சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா நம்ம ஜோகுலுக்கும் நம்ம ஜாங்குக்கும் அப்படி கிடையாது.
நம்ம ஜோகுல் வந்துட்டு என்ன சொல்லுவானா, என்னால தூங்கவே முடியல சீனியர் பிரதர், நான் கண்ணை மூடினாலே அந்த ஒரு ஸ்வாட் டெக்னிக் தான் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது சீனியர் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்கை பார்த்து சொல்லுவான். நம்ம ஜாங்குக்குமே இதே ஃபீலிங் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இவங்க ஜெயிச்சதுனால இது எதையுமே அவங்க ரியலைஸ் பண்ணவே இல்லை. ஆனா இப்ப அவங்க எல்லாருமே வந்து நார்மலா இருக்கிறதுனால இப்ப அவங்களால நல்லாவே ரியலைஸ் பண்ண முடியுது. அந்த டெக்னிக் ஒரு ஃபேண்டசி புக்ல இருந்து வந்த மாதிரியான ஒரு டெக்னிக். நம்ம சிங்மிங் யூஸ் பண்ண அந்த பிளம் பிளாசம் ஸ்வாட் டெக்னிக்ஸ், அந்த டெக்னிக்கை நம்மளாலே யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாகுல் கேட்கும்போது உடனே நம்ம ஜாங் சொல்லுவான், நான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு மட்டும்தான் நினைச்சேன், நான் வேற எது பத்தியும் யோசிச்சதே கிடையாது. ஆனா இன்னைக்கு நான் சிங்மிங்க பார்த்த உடனே எனக்கு ஒரு விஷயம் தோணுது, நான் அவனை மாதிரி மாறணும்னு நினைக்கிறேன். அவன் யூஸ் பண்ண டெக்னிக்கை என்னோட கையால யூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே மவுண்ட் வாரோட டிசிபிள்ஸ் தான். மவுண்ட் வாரோட டிசிபிள்ஸ் மவுண்ட் வாரோட டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியாதுன்னு யாராலையும் சொல்ல முடியுமா என்ன? கண்டிப்பா போக போக நம்மளாலையும் இந்த டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியும். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் சீனியர் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோகுல் சொல்லும் போது, என்னடா கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கதவை உடச்சுக்கிட்டு நம்ம சிங்மிங் உள்ள வருவான். நீங்க எல்லாரும் இவ்வளோ மோசமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறமும் நீங்க எல்லாரும் இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க. நான் மட்டும் இப்படி உங்க நிலைமையில இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இனியாரோ மவுண்டைன் மேல ஏறி போய் என்னோட ஸ்வாட ஒரு 100-200 தடவையாவது வீசி இனியாரம் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். ஆனா நீங்க எல்லாரும் இங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வெறும் கான்ஃபரன்ஸோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அங்க ஒருத்தன் சதனேஜோட உண்மையான மார்ஷியல் ஆர்ட்ஸை கொண்டு வர போராடுவேன்னு சொல்லிட்டு அங்க ஒருத்தன் தனியா சொல்லிட்டு போறான். நீங்க என்னடானா உங்களை விட 5 வயசு சின்ன பையனை தோக்கடிச்சிட்டு அதை நினைச்சு பெருமை வேற பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல நான் கேட்கிறேன், இப்பவே அந்த பசங்க பாக்குறதுக்கு சின்ன பசங்க மாதிரி தான் இருக்கானுங்க, அப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி அவனுங்க எல்லாம் குழந்தைங்களா இருந்திருப்பானுங்க. எருமை மாதிரி இருக்கிற நீங்களாம் அந்த குழந்தைங்க கிட்ட போய் தோத்துருக்கீங்க, இதை நினைச்சு உங்களுக்கு சந்தோஷம் வேற, நீங்க எல்லாரும் இதை தான் பண்ணிக்கிட்டு தெரியுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். உடனே நம்ம ஜாங்கு கேட்பான், கொஞ்சம் அமைதியா இருச்சிங்மிங், இருந்தாலும் தப்புகளும் நடக்கிறது வாய்ப்பு தானே, ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி தோத்துருப்போம்னு சொல்லும் போது, தப்பா நீங்க நேரா ஒரு போருக்குள்ள போயிட்டு உங்க எவனாவது உங்க கையை வெட்டினதுக்கு அப்புறம் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பியா? இந்த தப்பெல்லாம் நீ பண்ணக்கூடாதுன்னு தான் இப்ப நான் இந்த ட்ரைனிங்கே பண்ண சொல்றேன். என்னாலையும் ஒரு நாள் அந்த ஷார்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாரும் இப்படியே இருந்தீங்கன்னா அந்த நாள் என்ன உங்ககிட்ட தானா ஓடி வருமா? நீங்க தான் ட்ரைனிங் பண்ணணும். எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது வெறும் ஒரு ஃபைட் மட்டும்தான். இதுல நீங்க சோகமாவும் இருக்கக்கூடாது, சந்தோஷமாவும் இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி நிறைய ஃபைட்டை பார்ப்பீங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இது எல்லாம் என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாம போயிடலாம் அப்படின்னு சொல்லுவான். இப்ப உடனே நம்ம ஜாங் கேட்பான், அப்படின்னா நாங்க நீ சொல்ற மாதிரி ட்ரைனிங் பண்ணோம்னா எங்களாலே அந்த ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். என்ன சொன்ன? நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க உங்களுக்கு என்ன தேவைன்றதெல்லாம் இங்க முக்கியமே கிடையாது. நீங்க எல்லாரும் அந்த ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்ணியே தீரணும். ஒரு மவுண்ட் வார் செக்டோட டிசிபிள் மவுண்ட் வார் செக்டோட ஸ்வாட் டெக்னிக்கே யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா அதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாது. அதனால இப்பவே எல்லாரும் போய் ட்ரைனிங் எடுக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் மிரட்டுவான். மிரட்ட உடனே எல்லாரும் போயிடுவானுங்க. இப்ப நம்ம சிங்மிங் என்ன யோசிப்பானா, எல்லாருக்குமே ஓரளவு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு, இருந்தாலும் அந்த கான்ஃபிடன்ஸ் அரகன்ஸா மாறிடக்கூடாது. ஸோ அந்த காரணத்தினால இவன் கட்டுப்பாட்டிலே வச்சிருந்தா மட்டும்தான் எல்லாரும் ஒழுங்கா ட்ரைனிங் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம சிங்மிங்க பாக்குறதுக்காக ஒருத்தன் வந்திருப்பான். நம்ம பேக்சுன் தான். பேக்சுன் கிட்ட நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பேக்சுன் என்ன சொல்லுவானா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு வந்திருக்கேன், நீ என் கூட கொஞ்சம் வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். ஸோ இதோட இந்த சாப்டர்ஸ் முடியுது மக்களே. இந்த சாப்டருக்கு அப்புறம் இன்னும் ஒரு 2 சாப்டர் மட்டும் தான் இந்த சீசன் முடியறதுக்காக இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த சீசன் 1 முடிஞ்சிடும், சீசன் 2 ஆரம்பிச்சிடும். அந்த 2 சாப்டர் மட்டும் ஃபர்ஸ்ட் தனியா போடலாம்னு நினைச்சேன். ஆனா அப்ப யோசிச்சேன், இது மொத்தமாவே போட்டுடலாம், இப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம், இது தனித்தனியா போட வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அப்படியே சீசன் 2 கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவேன் அடுத்த வீடியோல இருந்து. நான் நினைச்சதை விட ரொம்ப பெரிய வீடியோவா போயிடுச்சு இது. ஏன்னா இதுல இந்த சாப்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பெரிய சாப்டர்ஸ் தான், இப்ப கடைசி இந்த 4 சாப்டர்ஸ்மே. ஸோ அதனால தான் வீடியோவே பெருசா இருந்துச்சு, ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருந்துச்சு. ஸோ ஒருவேளை நான் எடிட் பண்ணிட்டேன்னா இன்னைக்கே அந்த இன்னொரு வீடியோவே நான் போட்டுறேன். அப்படி இல்லைன்னா அடுத்த நாள் மார்னிங் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ வந்துடும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் சேனோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.